இது எப்போ நடந்தது இந்த சம்பவம்? நேரான குழந்தா நீரோடு வாய்க்கால அடைச்சிட்டார். கீழே அவர் மேலே. இதை சொல்லுங்க கோட்டாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அது என்னது நீ சொல்கிற பூரா கிருத்திரம் முடிச்ச கேள்வியாக இருக்குது. அதான் இது. நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கான பதிவில் ஒரு சின்ன விடுகதை, சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. நைட்டு சும்மா அப்பாவோட பேசிக்கிட்டு அப்படியே ஆசை போட்டுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். அப்பா இங்கே நல்லா படுத்து கிடக்காக. ஓஹோய், இது விடுகதை சொன்னியெல்லாம் நேற்று, அதை இப்போ சொல்லுங்கன்ட்ட கேளுங்க, பதில் சொல்கிறேன். கேளுங்க, கேள்வி கேளுங்க. அக்கறைக்கு இக்கரைக்கும் கால் நீட்டி, அக்கறைக்கும் இக்கரைக்கும் கால் நீட்டி, அழகான சங்கிலியை மேல் பூட்டி, வெள்ளி சங்கிலியை வடம் பூட்டி, விடிய விடிய தேரோட்டம். உண்மையான கதை இது. கதையா? ஆமாம், உண்மையான கதை. அந்த கதையை நீ விடுவிக்கணும். அக்கறைக்கும் இக்கரைக்கும் கால் நீட்டியா? என்னன்னு நான் கேட்க. அது எப்படி அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் கால் நீட்ட முடியும்? அது வந்து கதை, விடுகதை. விடிய விடிய விடுகதை. விடுகதைனா அதை வந்து நீ நான் இப்போ போட்டிருக்கேன், அது நீ விடுவிக்கணும். அக்கறைக்கும் இக்கரைக்கும் கால் நீட்டி அப்புறம் அழகான செங்கிலியை மேல் பூட்டி, வெள்ளி செங்கிலியை வடம் போட்டு, விடிய விடிய தேரோட்டம். விடிய விடிய தேரோட்டமா? என்னது தேரோட்டம்? நான் அவுக்கிறேன்னா அவுத்து விட்டுருவேன், நீ தான் அதை விடிக்கணும். சரி, சொன்னா என்னது? நான் அவுத்து விட்டேன்னா அது வந்து அதுக்கு நல்லா தெரியாதுல்ல. சரி, நான் சொல்லிட்டா என்ன தெரியுங்க? அது சொல்லு. அப்படின்னா அது என்ன கதை என்னன்னு சொல்லணும்ல. அக்கறைக்கும் இக்கரைக்கும் கால் நீட்டி சொல்லணும்ல, அது அப்போ தான் நல்லா. அழகான சங்கிலியை மேல் பூட்டி, வெள்ளி சங்கிலியை வடம் பூட்டி, விடிய விடிய தேரோட்டம். வெள்ளி சங்கிலியை வடம்னா கழுத்தில் போடுறது அதானே வடம்? வடம்னா அது ஏன் அதுதான் கழுத்தில் போடுறது. கழுத்துலாம் போடுறது இல்லை, வெள்ளியில் வெள்ளை கலரில் கழுத்தில் போடுவாங்க. விடிய விடிய தேரோட்டம். தேரோட்டம்னா சுற்றி வருமோ? விடிய விடிய அது ஓடிக்கிருக்கு. சொல்லுங்க ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க அது சொல்லுங்கப்பா. அக்கறைக்கும் இக்கரைக்கும் கால் நீட்டி, அழகான சங்கிலியை மேல் பூட்டி, வெள்ளி சங்கிலியை வடம் பூட்டி, விடிய விடிய தேரோட்டம். இது கெடியாரம் தானே? அப்போ வாட்சி, அந்த முள் இப்படி சுற்றுது இல்லை, அதானே அக்கறைக்கும் இக்கரைக்கும் கால் நீட்டி? அது என்ன அக்கறைக்கு இக்கரை மாதிரி நீட்டி இருக்கு? ஆமாம், முள் அங்கிட்டு ஒரு முள் இங்கிட்டு ஒரு முள் நீட்டிகிட்டு இருக்கும்ல. அப்போ ஒரே நெட்டு. சரி, சொல்லணும்ல, விடுவச்சதான் இல்லை. தெரியலப்பா. ஆடு அங்கிட்டு கிடக்கு, இங்கிட்ட என்னென்னா விடுகதை ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, எனக்கு தெரிலப்பா. சரி, 4 மூளை பொட்டி. எதே? அதுக்கு முதல்ல நீங்கள் ஆன்சரை சொல்லுங்க. அந்த கதை அந்த 4 மூளை பொட்டி, அந்த வடத்து பொட்டி, ஓடும் குருதை குட்டி, வீசும் புலியாக்க. அது என்னது? நீ சொல்கிற பூரா கிருத்திரம் முடிச்ச கேள்வியாக இருக்குது. கதை இது. அடுத்து அந்த கதையை நான் அவுத்து விட்டுட்டேன்னா நீ ஃபஸ்ட்டு அதை முதல்ல சொல்லுங்க. அக்கறைக்கு இக்கரைக்கும் கால் நீட்டி, அழகான அது இருக்கட்டும், அதுக்கு பதில சொல்லுங்க. பதிலா? விடிய வைக்குவாதா? ஆமாம், எனக்கு தெரியல. விடிய வச்சால அது என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ எதுக்கு அப்போ சொன்னீங்க? உங்களுக்கு அப்போ தெரியல. இக்கரைக்கும் கால் நீட்டினா ரயில். ரயிலா? அக்கறைக்கு அது என்ன ஒரு காரியசாக தான் இருக்குது. ஆமாம், ஒரு காரையாக கலட்டலாம். அது விடிய விடிய அந்த ரயில் வண்டி எங்கடையுமே கிடக்காது, விடிய விடிய ஓடுறது தான் அது. அதான். ஆமாப்பா, அழகான சங்கிலியை மேல் பூட்டி, வெள்ளி சங்கிலியை வடம் போட்டி, எல்லாமே அது பூரா சங்கிலியே. ஆமாம், விடிய விடிய தேரோட்டம். அது ரவுண்ட்லாம் சுற்றிட்டு வரும் ரயில். ஏறினோம்னா விடிய போய் நிற்க இன்னும் ஊர். மறுபடியும் விடிய வந்து எங்கே ராமேஸ்வரம் வரும், அப்படியே சுற்றி வரதானே அது. சரி, அடுத்த கேள்வி.
இந்த கேள்வி 4 மூளை பொட்டி நந்தவனத்து பொட்டி 4 மூணு ஓடும் குருதி குட்டி வீசும் புளியாக்க. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டியாது? இந்த கதையை சொல்லு, அவுத்தா தானே நீ. எங்கே உண்மையான கதை பூரா ஒரு கதை பூரா நச்சுன்னு இருக்கு. நச்சுன்னு இருக்கேன். 4 மூளை பொட்டி அதுமா தெரியாத அர்த்தமாக சொல்கிறேன். 4 மூளையில் பொட்டியா? ஆமாம். அது என்ன பொட்டி? பணம் பொட்டியா? 4 மூளை பொட்டி நந்தவனத்து பொட்டி. அது ஓடும் குருத குட்டி வீசும் புளியாக்க. இவ்வளோது அர்த்தமாக சொல்லியாச்சு. மீன் வலையா? அப்போ 4 மூளை பொட்டினா ஆ நம்ம ஆடு கிடக்கிற வயலில் 4 மூளை இருக்கா? சரி. அது வந்து பொட்டி தான். அது 4 மூளை. நந்தவனத்து பொட்டினா காடு. நந்தவனம்னா காடு. நந்தவனத்து பொட்டினா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? நந்தவனத்து பொட்டினா நம்ம பொட்டி கையில் வச்சுருக்கோமா? என்னது? நம்ம கையில் பொட்டியை வச்சு தான் நெல் விதைப்பான். ஓ ஓ. வீசும் புளியாக்கேன்னா அந்த வீசி கொண்டு வரமா அப்படி விதைக்கிறத சொரிய. ஆமாம். விதை நெல் விதைக்கிறது. நெல் அது வந்து நல்ல இது. ஓடும் குருத குட்டினா தண்ணி ஓடி போய் பாயிருது. சரி சரி. வீசும் புளியாக்க தான் நெல். அது சரி. 4 மூளை பொட்டி நந்தவனத்தை பொட்டி நம்ம வச்சிருக்கிறது. 4 மூளை வய. சரியா? அப்போ வந்து அது வந்து விவசாயத்தை குறிக்குது அந்த இது. விவசாயம் தான் அது. அதாவது வயலில் விதை விதைச்சி பொட்டியில் நெல் அள்ளி விதை விதைச்சி தண்ணி பாய்ச்சறது. ஆமாம். தண்ணி ஓடுதா அதான் குருத குட்டி. சரி சரி. 4 மூளை பொட்டி வய. நந்தவனத்து பொட்டி நம்ம வச்சிருக்கிற பொட்டி. வீசும் புளியாக்க நெல். ஓடும் குருத குட்டி தண்ணி. சரி. அடுத்து அவ்வளோதானா? இந்த ஒன்றே ஒன்று. 3 இது கணக்காக இருக்கட்டும். ஒன்றே ஒன்று. நல்லா யோசிங்க. நெக்ஸ்ட். நெஞ்சுக்கு நேரான கொழுந்தேன் நீரோடு வாய்க்கால அடைச்சான். கீழே அவர் மேலே. அதுக்கு அர்த்தம் சொல்லு. இது வந்து ஹைகோர்ட்டுக்கே போயிடுச்சு. இந்த கேள்வி ஹைகோர்ட்லேயே சொல்ல முடியல. அப்படி உள்ள கேள்வி இது. நெஞ்சுக்கு நேரான கொழுந்தா நீரோடு வாய்க்கால அடைச்சார். கீழே அவர் மேலே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கேள்வியே புரிய மாட்டேங்குது. நெஞ்சுக்கு நேரான கொழுந்தேன். நெஞ்சுக்கு நேரான கொழுந்தேன் நீரோடு வாய்க்கால அடைச்சிட்டாரு. அதாவது நெஞ்சுக்கு நேரம் இருக்காராக்கும் கொழுந்தேன். நீரோடு வாய்க்கால அடைச்சிட்டாரு. தண்ணியோட வர்ற வாய்க்கால அடைச்சிட்டாரு. சரி. கீழே அவர் மேலே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பொம்பளை போயிடுச்சு. கொழுந்தனை ஏதோ வாய்க்கா வரப்ப சண்டை. ஆமாம். அதனால போய் கொழுந்தன் வந்து வாய்க்கால அடைச்சிட்டாப்புல. இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் போய் தீர்ப்பு கேட்டாக்கா கோர்ட்டாரு சொல்ல முடியல. திணறிட்டார் அவர். ஆமாம். கோர்ட்டாரு வந்து என்ன கோட்டார் அவர்களே வேறு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ கோர்ட்லேயே வந்து இந்த பொம்பளை போய் நேரம் கேட்டிருக்கு. கோர்ட்லேயே என்னையா இதெல்லாம் சொல்ல முடியலன்னா என்னையா அப்போ தான் சொல்லியிருக்க அந்த பொம்பளை. கோர்ட்லேயே உங்களுக்குலாம் சொல்ல முடியல என்னையா கோர்ட்டில் வேலைன்னு சொல்லி அப்போ என்ன கேட்டிருக்காப்புல? எதுக்கு நீங்கள் நீதிபதியாக இருக்கீங்க? இந்த நிர்வாகம் வச்சு பார்க்குறிய. அப்போ சொல்லியிருக்கா, நான் வந்து அண்ணன் பொண்டாட்டி. எங்களுக்கு வய வந்து கீழே. கொழுந்தனுக்கு கொழுந்தனுக்கு மேலே வய. அவர் வய அந்த வாய்க்கால் அடைச்சிட்டான்னா எனக்கு எப்படியா தண்ணி வரும்? கோர்ட்டில் உள்ள போகிற அப்படியே கையை தூக்கிட்டானே. அதான் நெஞ்சுக்கு நேரான கொழுந்தா நீரோடு வாய்க்கால அடைச்சார். அவருக்கு அந்த பொம்பளை கீழே இது மேலே அப்படின்னா அதை சொல்ல தெரியல கோர்ட்டில் உள்ளவங்களுக்கு. அந்த பொம்பளை தெளிவாக சொல்லியிருக்கணும். தெளிவாக அப்படி கிடையாதுல்ல. அது இதை வந்து தீர்ப்பு வந்து தீர்க்கத்தானே இது வந்து. ஐயா கணம் நீதிபதி அவர்களே, இந்த மாதிரி நான் கீழே இருக்கேன் அவர் மேலே இருக்காரு, அவர் வந்து வாய்க்கால வர தண்ணி அடைச்சிட்டாரு அப்படி சொல்லியிருந்தா சொல்லியிருப்பாங்க. அப்படி
அப்படி சொல்ல கிடையாது. இது போய் வந்து கதையாக சொன்னது. இது கோட்டாருக்கு என்ன செய்கிறான்னு பார்க்கறதுக்காக. அது கதையாக சொன்னது இந்த பொம்பளை மேலே உள்ள ரப்பு அது வந்து கொழுப்பு. அது செய்ய தெரியல அவங்களுக்கு, சொல்ல முடியல. அப்போ பயம் எனக்கு வந்து கீழே குழந்தை வந்து அடைச்சிட்டார் தண்ணியை. இதை வந்து கதையாக சொன்னது தான். இது வந்து கதையாக உள்ளது தான். அது இப்போ நானாக இப்போ அவுத்து விட்டுட்டேன். சரி சரி. இது வந்து யாரும் அவுக்க முடியாது. சரியான கஷ்டம். பொதுவான இந்த கதையை வந்து அவுக்கக்கூடாது. அப்போ வந்து கோர்ட்லேயே வந்து முழிச்சு போயிட்டாங்களாம். இது எப்போ நடந்ததுப்பா? இது வந்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் கோர்ட்லேயே வாதாடியிருக்காங்க. இந்த கதையை அவுக்கச்சாலும் தான் போட்டிருக்குது. இது எப்போ நடந்தது? இந்த நேரான கொழுந்தா நீரோடு வாய்க்கால அடைச்சிட்டார். கீழே அவர் மேலே. இதை சொல்லுங்க கோட்டாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. அது நடந்த கதை. அது நடந்த கதை தான். இது நடந்த கதை இப்போ விடுகதையாக வந்துடுச்சு. சரி சரி. அப்படி நாட்டில் நடந்த கதையை விடுகதையாக போயிடுச்சு. நடந்த கதை தான் அது. அந்த காலத்தில் கோர்ட்டை சொல்ல முடியல. சரி போதும்ப்பா இன்னைக்கு. சரி இது பண்ணிட்டு சாப்பிடுவோமா? சரி அவ்வளோதாங்க. அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். 3 கதை போட்டிருக்கு. 3 கதை போட்டிருக்கு. ஆமாம். ஆடு கிடக்கு. சரி பாய் பாய்.